மதி பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா இல்லையா? ஒழுங்கா படி. இங்க நான் பேசிட்டு இருக்கேன், தெரிஞ்சிட்டு இருக்கேன், கதறிட்டு இருக்கேன். என் கூட பேசுதே மாட்டேன், எனக்கு புரியல. இந்த மாதிரி ஹரி, நீ காலேஜ்க்கு ஒழுங்கா போறியா? செமஸ்டர் எப்படி மாமா தெரிஞ்சிட்டு இருக்கா, ப்ளீஸ்க்கா மாமா கூட பேசுங்கக்கா. கொஞ்ச நாள் என்னால பேச முடியாது. நான் ஆல்ரெடி எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தது தானே, என்னால பேச முடியாம போகலான்ட்டு. அங்க யாரும் இல்ல, பேசு, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து மம்மி தனியா கஷ்டப்படணுமே நான் வந்தேன். எப்படி இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதனால நான் போயிடவா? நீங்களே பாத்துட்டீங்க தானே. அக்கா கூட ஃபார்ம்ல இருக்காங்க, நீங்க கூட என்ன ஓட்டுறீங்கல்ல? முட்டுங்க ஓட்டுங்க, நடத்துங்க நடத்துங்க. என்னடா தங்க புள்ள, நீதான் அந்த வீட்டை பாத்துட்டிய, அப்புறம் என்ன? அட நீ வந்துட்டிய, லக்க நீ பாத்துப்ப. சரி, என்ன ஓட்டுனது போதும். ஆமா, வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கே, என்ன விஷயம் ஏதாவது தெரியுமா? முக்கியமான ஒரு காரணம். கரு எங்க? கௌடவும் ஒரு பொண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நேற்றே போயிட்டாங்க. சரியா, இப்பதான் பார்க்க வேண்டிய ரெண்டு பேரும் கடைக்கு போனாங்க. அவங்க வழியில பேசிக்கிட்டே போறாங்க, பார்த்தேன். அவங்கள வழியில பாத்தீங்களா? அவங்களாம் நடக்கிற ஜாதி இல்லையேக்கா. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கல்ல, இன்னும் கார் வீட்டுல இல்ல, ஆட்டோ கிடைக்கல, அதனால முனைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் வரவே தெரியாம அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுனே வந்தேன், அவ்வளவுதான். இப்பதான் போன் பண்ணி வந்திருக்க விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க கடைக்கு போறதுனால அவங்கள வர வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. என் நேரமும் இங்கு வரலாம். அதான பார்த்தேன். அது எப்படிடா இந்த வீட்டுல நான் தனியா இருந்துருவேன்னு யோசிச்சேன். அது எப்படி தங்க புள்ள இந்த வீட்டுல தனியா விட்டு